பொங்கல் பரிசு ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்குமே இந்த பொங்கல் பரிசை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அரசு சில முக்கியமான முடிவுகளை எடுக்கப்பட்டிருக்குங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு உடனடியாக கிடைக்கும், யாருக்கு இந்த பொங்கல் பரிசு கிடைப்பதுல தாமதமாக கிடைக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோல ஒரு முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்காக சொல்ல போறேன். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பொங்கல் பரிசு பெற இதெல்லாம் இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றியே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க செஞ்சா மட்டும்தான் இந்த டைம் பொங்கல் பரிசு உங்களுக்கு கிடைக்கும். ரேஷன் கார்டுகளுக்கு 5000 ரூபாயை பொங்கல் பரிசாக தமிழக அரசு தற்சமயம் அறிவிக்கிறாங்க. வரக்கூடிய தமிழகத்துடைய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த பொங்கல் பரிசு நம் மக்களுக்கு நம்ம ஐயா முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் அறிவிக்க இருக்காருங்க. இந்த பொங்கல் பரிசை நீங்க பெறத்துக்கு தயாராகிக்கணும். NPHH, AYY, PHH இந்த மாதிரி வகை இருக்கிற முக்கியமான ரேஷன் அட்டைகளுக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு பொங்கல் பரிசாக 5000 ரொக்கம் பிளஸ் 21 வகையான மளிகை பொருட்களையும் கொடுக்க போறாங்க. ஸோ ரேஷன் அட்டைகளுக்கு இந்த பொங்கல் பரிசு தற்சமயம் அறிவிப்பு ரெடி ஆயிட்டு இருக்குங்க. தமிழக அரசு இந்த முறை கொடுக்கும் சூப்பரான கிஃப்ட் நம்ம மக்களுக்கு இதுதான் அப்படின்றத நம்ம அடிச்சு சொல்லலாம். ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப பயன்படும் வகையில இருக்கும். வருகின்ற 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில பிரம்மாண்ட பொங்கல் பரிசு திட்டத்தை தமிழக அரசு கையில் எடுத்துள்ளது. ஸோ முழு விவரத்தையுமே நான் இப்ப சொல்றேன். தமிழகத்துல அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை மனதில் கொண்டு அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 2026 ஆண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த முறை வழக்கமான பரிசு பொருட்களுடன் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 வரை ரொக்கப்பணம் வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. ஸோ இந்த செய்தி மக்கள் மத்தியில ஒரு பெரும் தீயாக பரவிட்டு வருதுங்க. ஸோ திட்டத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2026 ஏப்ரல் மே மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில ரொக்கப்பணம் சேர்த்து வழங்கப்படுமா அப்படின்றது இப்ப கேள்விக்குறியா இருக்கு என்ற விவாதங்கள் இருந்திருக்கு. இது ஒரு புறம் இருக்க பொங்கல் பரிசு பொருட்களுடன் மண்பாண்டங்களையும் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக கேட்டுக்கிறாங்க. ஸோ இனிமே பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு அரிசி வெல்லம் கரும்போட பொங்கல் பானைகளையும் 5 பானைகளையும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இத்திட்டத்தின் முக்கிய அம்சமாக ஒவ்வொரு ரேஷன் அட்டைகளுக்கும் 5000 வரை பணம் பிளஸ் பொங்கல் பரிசு மளிகை பொருட்கள் பிளஸ் பொங்கல் பானைகளும் சேர்த்து வழங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான பேச்சுகள் போயிட்டு இருக்குங்க. ஸோ பரிசு பொருட்களுடைய தொகுப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ரொக்க பணத்துடன் பச்சரிசி, சர்க்கரை, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கரும்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய ஒரு முழுமையான பரிசு தொகுப்பும் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறதுங்க. பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இலவச வேட்டி வழங்கும் சேலை திட்டத்தையும் முன்கூட்டியே தொடங்கி சரியான நேரத்தில் மக்களுக்கு கிடைக்க அரசு நடவடிக்கை எடுத்துட்டு வருகிறதுங்க. ஸோ 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில இந்த பிரம்மாண்ட பொங்கல் பரிசு திட்டம் அரசியல் ரீதியாக ரொம்ப பயன்பெறும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. ஸோ ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுது. பண்டிகை காலத்தில் மக்களின் கைகளில் அதிக பணம் புழங்குவது மாநிலத்தின் பொருளாதார சுழற்சிக்கு ஊக்கமளிக்கும். வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்கள் எந்தவித நிதி சுமையுமின்றி பொங்கல் திருவிழாவை மகிழ்ச்சியாக கொண்டாட இந்த திட்டம் வழிவகை செய்யும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.